ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து சாம்சங் கேலக்ஸி F04 மொபைல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் மொபைலில் நிறைய அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்டயோ இல்லை நீங்கள் பாக்கெட்டில் போடும்போது சரியாக லாக் பண்ணாமல் பாக்கெட்டில் போட்டாலோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வேற பக்கம் மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மிஸ்பிளேஸ் ஆகாம உங்க மொபைல் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை எப்படி லாக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் இருக்கும். ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லாக் ஹோம் ஸ்கிரீன் லே அவுட் அப்படிங்கிறது டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி பாருங்க. முதல்ல மூவ் ஆச்சு, இப்போ எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா மூவ் ஆகாது. ஸோ உங்க மொபைல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்க தவறுதலா லாக் பண்ணாம பாக்கெட்ல போட்டாலும் சரி, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே மிஸ்பிளேஸ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.